கிளம்பிருந்தா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். அப்படி நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் தாங்க சமுத்ரான்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில். ஆக்சுவலி ரொம்ப நாளாக இது எங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் வெஜ்ஜுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ரெஸ்டாரண்ட் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் புரட்டாசி வந்துச்சு, வெஜ்ஜு வந்துச்சு. ஸோ போயிட்டோம். என் பையனும் ரொம்ப குஷி ஆகிட்டான். இன்றைக்கி அம்மா ஃபுட்லேருந்து அவனுக்கு ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போயாவது தான் நம்ம லைஃப் அந்த மாதிரி ரெஸ்ட்டு கிடைக்கும். அப்போ தான் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோங்க. ஒரு வழியாக லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டைனிங். ஸோ வந்துட்டு உள்ளே போயாச்சு. ஆம்பியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. சண்டே அதுவும் புரட்டாசி சண்டேங்கிறனால ஒவ்வொரு கும்பல் தாங்க. சரி என் பையன்ட்டு என்ன வேணும்னு கேட்டதுக்கு சரி இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றியா? சரி நான் அப்புறம் என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? இவன் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லைங்க. சொல்கிறது தான் ஒயிட் மோமோ. பட் சார் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சாரோட ரியாக்ஷன் பாருங்கள். இதில் ஆனால் நாங்கள் வெயிட்டிங் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது வந்து அன்றைக்கி க்ரௌடாக இருந்தது. அது புரட்டாசி சண்டேனால மொத்த ஊருமே இங்கே தான் இருக்கும் போல். ஸோ வெயிட்டிங் டைம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒரு 45 மினிட்ஸ் நியர்பை நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்துட்டு சரி அது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு காணான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பக்கத்து டேபிள் அதுக்கு மேலே காணான்னு கத்திருந்தாங்க. ஒரு வழியாக கவிஷ் ஆர்டர் பண்ணதாங்க ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க வந்துச்சு. நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் செஞ்சாலும் இந்த டெக்ஸ்டர் வர மாட்டேங்குது. சாருக்கு வீட்டில் வந்துட்டு பால் என்ன தான் ஆற்றி கொடுத்தாலும் சூடாக இருக்குன்னு கொடுத்துருவான். இப்போ வந்துட்டு சாருக்கு ரொம்ப சூடாக இருக்கான். ஊதி பொறுமையாக சாப்பிட்றாங்க. எப்படியோ சாப்பிட்டா சரி நாங்களும் விட்டாச்சு. என்னடா ஜங்க் ஃபுட் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. எப்பயாவது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிட்டு போட்டோம். அதனால எதுவும் ஆகாது. ரெகுலராக எந்த ஒரு ஜங்க் ஃபுட் கொடுக்குறது தான் ப்ராப்ளம் வரும். அப்படியே வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதும் ஒரு வழியாக வந்துருச்சு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குல்ல. இது வேறு என் பையன் வந்து நானும் சப்பாத்தின்னு கேட்டுருக்காங்க. வீட்டில் கொடுத்தா எதையுமே சாப்பிட்றது. இங்கே வந்து எல்லாமே கேட்குறது. இது வந்து ஹனி கார்லிக் கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் டிக்கா மசாலா பார்க்கவே ட்ரூலிங்காக இருக்குல்ல. மேலே க்ரீம் எல்லாம் போட்டு பயங்கர ஒரு பார்க்கும் போதே டெம்ப்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எனக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் ரொட்டி ஆர்டர் பண்ணாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. சொன்னால தலைவர் இப்படி போடுறாரு பாருங்க, வேணான்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க இதாங்க குழந்தைங்களே. அப்புறமேட்டு பன்னீர் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. டிக்கா மசாலாவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. இந்த ஹனி கார்லிக் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் போகும்போது இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா சஃபிஷியன்ட் குவான்டிட்டியாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஆக்சுவலி இது ஜாஸ்தியாக இருந்துச்சு. எங்களால் அதை ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ண முடியலை. இது நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோடு நல்லா இருந்துச்சு. தம்பிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. ஹனி கார்லிக் கோபி 65 இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே போனீங்கன்னா. இது வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு ஒரு ஆவரேஜ்லாம் சொல்லிட முடியாது. எல்லாமே ஒரு குட் டேஸ்ட் தாங்க. ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணலாம். இது வந்து பெருங்குளத்தூரில் இருக்குங்க. பெருங்குளத்தூரில் வந்துட்டு இந்த சமுத்ராங்கிற ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான் பசி முடிஞ்சிருச்சுன்னா சார் உள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணுற நேரத்தில் நாங்கள் ஒரு 2-3 கிளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இது நல்லா இருந்துச்சுங்க. அதனால் இதை நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது சீரியஸாகவே வந்து ஒரு பேட் விஷயம் தாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க கற்றுக்கணும். நாங்கள் வந்து இப்போ அதையும் பார்சல் பண்ணிட்டோம். எப்பயுமே நாங்கள் இந்த மாதிரி பார்சல் பண்ணிடுவோம். முடிஞ்சால் வீட்டில் சாப்பிடுவோம். இல்லைனா கூட இந்த டாக்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போட்டுருணுங்க. எதுக்கும் அதை ஆர்டர் பண்ண விஷயத்தை எப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வயிற்றுல ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. சரி அதை ஃபில் பண்ணிடலாமேன்னு எங்களோட ரெகுலர் ஜிகர்தண்டா ஸ்பாட் பண்ணுறேன். இங்கே செமையாக இருக்குங்க ஜிகர்தண்டா. அதுவும் என்னோட ஃபேவரட் வந்து பாசுந்தி ஜிகர்தண்டா தான். இவன் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை நான் எஸ்கேப் ஆகிட்டு அவங்க டேடிக்கிட்ட விட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அலமல் பண்ணிட்டு இருந்தான். பார்க்கவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பாசுந்தி மேலே இருக்கும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா இருக்குங்க. டேஸ்ட்டாக பயங்கர சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு அதே பெருங்குளத்தூரில் வந்துட்டு ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே அவங்க போட்டு அங்கே வந்து அவங்க அப்பா படுத்திட்டு இருந்தா நான் இங்கிட்ட ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா ரெஸ்ட்டு சாப்பிட்றேன். ஆக்சுவலி ரெகுலராக இந்த அடி நான் வாங்குறது இன்னைக்கு அவங்க அப்பா வாங்கிட்டு இருந்தாரு. அப்படியே லைட்டை என் பக்கம் திருப்பிட்டாங்க. அதில் ஒரு சிரிப்பு வேற சாருக்கு. ஏதோ சம்பவம் காத்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கொஞ்ச நேரத்தில் கீழே தள்ளி விட்டாங்க. அப்படியே அவங்க டேடிட்ட அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டேங்க. நான் போய் நிம்மதியாக எங்கேயோ தனியாக போயினாச்சும் நின்றுக்கிட்டே நின்றுக்கிட்டே அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அப்படியே ஐ லவ் ஜிகர்தண்டாக்கு ஒரு பாயை சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி விளாக் பார்க்க தாய் ஹோம் விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.